வணக்கம். நான் தாமரை மோனா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சிறுகீரை கூட்டு பண்ணுறோம். அதுக்கு ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காயும் கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடியாக பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்துட்டு 1 டம்ளர் சிறுபருப்பு, அது 100 கிராம் அளவு. அது நம்ம கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துருக்கோம். அது நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அலசிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு 1 தக்காளி 1 வெங்காயம் கூட போட்டுக்குவோம். போட்டு அது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம லாக் பண்ணிடலாம். போட்டு 2 விசில் வச்சு இறக்கிக்குவோம். இது இந்த வெயில் காலத்துக்கு நம்ம அடிக்கடி இது மாதிரி செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். நமக்கு சிறுபருப்பு சிறுகீரைலாம் போட்டு செய்யும்போது நிறைய கீரைங்க சேர்த்துக்கிறது, டெய்லி ஒரு கீரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருவோம். கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அது கூட போட்டு நல்லா பொன்முறையில் வதக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சீரகமும் போட்டு அது கூட வதக்கிக்குவோம். இதுவும் நல்லா வதங்கட்டன்னிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிறுகீரை எடுத்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை கூட போட்டு நல்லா கொஞ்சம் மத்து போட்டு சிலிப்பிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு பூண்டு காரக்குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூட கொஞ்சம் தேவைக்கு உப்பு போடல, இன்னும் உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம இறக்கணும். சுவையான கூட்டு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.